டாக்டர் சொன்னாங்க 5 நாள் கூட ஆக வாய்ப்பு இருக்கு. போய் அவனு நிற்கிறாங்க. அவர் டாக்டர் வந்து இன்னும் நல்லா கொஞ்சம் நல்லா தான் போகலான்னு சொல்லிட்டாரு. அதுதான் புலம்பிட்டே வரா. மொத்தம் ஆஸ்பத்திரியில் தான் போட போகுது கிட்டத்தட்ட 1 மாதமா. ஹாய்ங்க, குட் மார்னிங். நான் காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னே வீட்டில் தண்ணிங்கெலாம் பிடிச்சி வச்சுட்டு என்னால் முடிஞ்சிருந்தேன் ஜாமான வேலைக்கு போட்டு பாருங்கள். கமன்னு ரசம் வச்சுட்ருக்கேன். குள்ளாய்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரசம் தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டாங்க. காலையில் மாமியார் வந்து டிஃபன் வாங்கி தரேன்ட்டாங்களா. நைட்டே வந்து ஒன்றும் முடியல, குளிச்சு அப்படியே படுத்துட்டு அந்த வீடியோவும் கண்டிப்பாக பண்ணல. சரி அதான் இதை அப்படியே கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க. குள்ளாய் ஆப்ரேஷன்லாம் நேற்றே முடிஞ்சிச்சிங்க. ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன். அப்போ அவளுக்காக தான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே இந்த விளாக கண்டிப்பாக பண்ணலாங்க. புதுசாக பார்த்தா நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வரும். காலையில் எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க. சமையல் வேலை முடிச்சிட்டேன். கோஸ் வறுத்துட்டேன், ரசம் வச்சுட்டேன். நேற்று மீன் குழம்பு முந்தானத்து வச்சு அதையும் சுட வச்சுட்டேன். சாதமும் வடித்து வச்சுட்டேன். சுடுதண்ணி போட்டு ஆற வச்சுட்டேன். நான் நைட்டே குளிச்சுட்டேன். இப்போ இதுக்கு மேலே குளிச்சா நமக்கு சைனடைஸ் இருக்குல்ல, அதனால். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் போட்டுற சொன்னாங்க. அந்த பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு டீட்டெயிலாம் அப்ளிகேஷன் மாதிரி ஒன்று கொடுக்க சொன்னாங்களா. காலையில் இங்கே போய் பார்த்தா கடை மூடி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு சரி இங்கே பின்னூரில் இருக்கணும் பார்த்தா அங்கேயும் மூடி இருந்தது. நேராக சேத்தியத்தோப்பு போயிட்டேன். வேஸ்ட்டாக அவ்வளோ தூரம் போய்ட்டு வந்திருக்குங்க. நான் போயிட்டு வரேன், கடையை திறந்துட்டாங்க. அதான் என்னோடய முட்டாள்தனம். நல்ல வேலை குள்ளாய்க்கு அங்கே போய் ஃபோன் அடிச்சோன்னே அதை வடுகாவோ என்னமோன்னு சொல்லி குளிக்கிறதுக்கு வந்து இன்ஃபெக்ட் ஆகாமல் இருக்குமா. இது எனக்கு தெரியாது. இதுவும் டெட்டால் மாதிரி தானா போட்டிருக்காங்க. இதோ எடு கொலாஜின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வாங்கினது தாங்க ஒரு திருப்தி. அப்புறம் ஒரு டீ குடித்தேன். போயிட்டு வந்தாச்சு. இதுக்கு மேலே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதாங்க. என்ன செஞ்சேன்னு பார்த்துடலாம் வாங்க. சாதம் வடிச்சு இதில் எடுத்து வச்சிட்டேன். இதில் ரசம் இருக்குது. நான் வச்ச ரசம் எல்லாமே ஏன் ஓன் ஹேண்ட்மேட் எல்லாமே. மீன் குழம்பு சுட வச்சுருக்கேன். அப்புறம் கோஸு வணக்கி வச்சுருக்கேன். நினைப்பா இவ்வளோ செஞ்சு எடுத்துகிட்டு வரான் இன்றைக்கி. நம்ம வீட்டில் இருந்தோன்னா ஒரு செய்ய சொன்னால் செய்ய மாட்டேறான் அப்படின்னு. அது எதுவுமே மூடு வந்தால் தாங்க குக்கிங்கை பொறுத்தளவுக்கு செய்ய முடியலன்னா செய்ய முடியாது. அதனால ரெடி பண்ணுறதில்ல. போனோடனே ரியாக்ஷன் என்னன்னு இருக்குன்னு தெரியாது. எப்போவுமே அதிகமாக சுடுதண்ணி போடுவேன், சாப்பாடு வடிப்பேன். அதான் அவளுக்கு தெரியும். ஆனால் நான் தனியாக எல்லாமே சமைப்பேன். பிரியாணி மட்டும் போட தெரியாது. அந்த அளவு இதெல்லாம் தெரியாது. மற்றபடி எல்லா சமையலும் ரெடி பண்ணுவேன். கிளம்பிட்டேங்க. ரொம்ப மோசமான கோலத்தில் இருக்கேன். ஒரு லொட சட்டையை போட்டு கையிலே போட்டுக்கிட்டு. அது இல்லாமல் எனக்கு எதாவது மறதி நோய் வருதுன்னு பயமாக இருக்குங்க. எதாவது எங்கே வச்சாலும் மறந்து போடுறேன். பூட்டிட்டு சாவியை பக்கத்தில் தான் வைக்கிறது. திரும்ப ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. இதுக்குன்னே போய் நான் தனியாக டாக்டரை பார்க்கணும் போல். பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு எழுதி கொடுக்க வந்தேங்க. அதில் அட்ரஸ் மட்டும் எப்படி போகிறதுன்னு தெரியல. நான் கன்ஃபியூஷனில் சுற்றிட்டுருக்கேன். அவர் சார் வந்தோடனே போய்ட்டு கேட்டு போகலான்ட்டு போகிறேன். எங்கள் மாமியாரோட கவலை கட்டை பைக்கு எழுதிதாங்க. உட்காந்துற என்னைக்குள்ளே டிச்சார்ஜ் சொன்னாங்க. 5 நாள் சொன்னாங்க. நர்ஸக்கா வந்தால் தெரியுங்கிற. அப்புறம் ஏன் திருப்பு மாதிரியா நீ டாக்டர் சொன்னாங்க 5 நாள் கூட ஆக வாய்ப்பு இருக்கு. தெரியுமா? கடை போய்ட்டு டீ வாங்கி கொடுத்தாங்க. அது குடிக்க மாட்டாங்க. சிங்கர் மொத்தம் ஆஸ்பத்திரியில் தான் போட போகுது கிட்டத்தட்ட 1 மாதமா. ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி டீ வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதான். ஏன்னா யாராவது வந்து இங்கே தங்கக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்குலாம் நம்மளே போயிடணும். யாருமே இல்லை. குழாய் மட்டும்தான் பெட்டில் இருக்கா அப்போதைக்கு. டீ வாங்க போகிறேங்க. மணி 5 ஆயிடுச்சு. அப்புறம் வந்து இந்த வலையெல்லாம் கொண்டு ஏதோ மரத்தில் கட்ட சொன்னாங்க. அப்படியே இங்கேயே மரத்தில் கட்டிட்டேன். 6 தாங்க ஆகுது. அதுக்குள்ளே இருட்டி பாருங்கள். வானமே செவ்வான மாதிரி ஆயிடுச்சு. அங்கே உள்ளே உட்கார கடுப்பாக இருக்குன்ட்டு அப்படியே வெளியில் வந்து இங்கே சுற்றிட்டு நிற்கிறேங்க. பின்னாடி ஒரு ஏரி இருக்குது. ஆனால் இந்த ஏரியாவில் தான் சொல்லாங்கடியே அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். டீ எடுத்து கொடுத்ததெல்லாம் வீடியோ எடுக்கலைங்க. பக்கத்தில் உட்காந்தாங்களா. அடுத்த நாள் நிறைய பேர் வீடியோ நம்ம அனாவசியம் எடுக்க வேணான்ட்டு எடுக்கல. பாப்பாவை தூங்க வச்சுட்ருக்கேன். மணி இப்போ ஒரு 8 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் சாப்பிட்டு கிஃப்ட்டு அதான் வீட்டுக்கு போகிறேன்றான். இங்கேயே இருன்றாங்க. காலையில் போய் டீயெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க. காலையில் சிவா அவன் பாப்பாவுக்கு வந்து பேம்பர்ஸ் போடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்களாங்க. சொல்கிறேன் போட சொன்னாங்களாம்மா. சொல்கிறாங்க அப்படிங்கிறா. வீட்டு இன்னைக்கு வந்து கிளம்புனாங்க. நான் காலையில் போகிறேங்க. ஃபுல்லாக இதாக இதில் இருந்துட்டு இருக்கா. கிளம்புன போகிறேன். வீட்டில் கொண்டு விடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் காரில் வாங்க, முதல்ல நான் கிளம்புறேன். அப்பாவும் நானும் வீட்டுக்குங்கிறான். அவனுக்கு ஒத்துக்காது. வேணா வந்தாங்களாங்க போய் எங்கள் மாமியார் காலையில் குள்ளாய்க்கு. அப்புறம் இப்போ சுடுதண்ணி வாங்க போகிறாங்க. அடைஞ்சே கிடக்குறியாப்பா? இவன் வேற போவோம் ஜெயிலில் சேரப்பட்ட மாதிரி குள்ளாய் டெலிவரி ஆனதுலேருந்து ஹாஸ்பிட்டலே கிடக்கும். நிறைய பேர் கமெண்டில் பார்த்தீங்கன்னா அந்த முடியை வெட்டு மூஞ்சி பார்க்க சைக்கிள்னு சொல்லி திட்டிகிட்டே இருந்தீங்களா. அது நாளைக்கு 4 அன்னைக்கு வெட்டிடுங்க. அது வந்து கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம். 2வது நான் அலைச்சல்லே இருக்குண்ணா. அதனால் போக முடியல. நாங்கள் வீட்டுக்கு போனால் வெட்டி கிளியர் ஆகும். அதுவும் இல்லாமல் அதை எதுவும் கேட்குறீங்க. இவர் கடைக்கு போய் வெட்டுவார். வெட்டின மாதிரியே வர மாட்டார். மொட்டை தான் அடிக்கணும். அவ்வளோ முடியும் தலையில் தான் இருக்கும். இங்கே சைடில் மட்டும் குறைச்சிக்கிட்டு வருவார்.
அதுவும் இல்லாமல் தும்பல் வேற வரவே கூடாதாங்க, வந்துக்கிட்டே இவளுக்கு வருது, லைட்டாக இரும்பல் வருது, மாத்திரை வாங்கி சிஸ்டர்கிட்ட போய் கேட்கணுங்க. ஆமாம், ஃபுல்லாக இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க இப்போ தான். அதே வந்து ஒரு இட்லி 1.5 இட்லி தான் மேடம் சாப்பிட்றாங்க, அதனால தான் இப்போ இட்லி சாப்பிட்ருக்கான்னு. மற்ற நாளில் ஒரு 4 இட்லியே சாப்பிடுவா, இன்னைக்கு 1.5 இட்லி தான் சாப்பிட்றா. அது பிளட்டும் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க டாக்டர். சாப்பிட முடியாது, சிவாவுக்கு போயிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. 10 நாளாக காய்ச்சல் விட்டு அடிக்குதா, அதனால் எழுதி கொடுத்தாங்க, போய் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். 10:30 போயிட்டு வாங்கிட்டு தான் என்ன பிரச்சனை எதுன்னு பார்க்கணுங்க. நார்மலாகவே சளி பிடிச்சிட்டு ஜுரம் அடிச்சிட்டே இருக்கு, ரொம்ப வீக்காக இருக்காங்க. வீட்டுக்கே போய் அவனு நிற்கிறாங்க. அவர் டாக்டர் வந்து இன்னும் நல்லா கொஞ்சம் நல்லா தான் போகலான்னு சொல்லிட்டாரு. அதுதான் புலம்பிட்டே வரா. நம்ம வீட்டுக்கு போகிறத விட உடம்பு நல்லா வரது தான் முக்கியம். வாங்க மேடம். வந்தாச்சு, எங்கள் மாமியார் துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்ருக்காங்க. நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தேன். ஏன்னா குள்ளாய் வந்து எதாவது சிக்கன் சாப்பிட்ணும் எடுத்துருவோம். நான் எதாக இருந்தாலும் இப்போ கொடுத்து டெஸ்ட் பண்ணிடலான்ட்டு வாங்கலான்ட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டல். எங்கள் அம்மா இங்கே நான் திட்டு இங்கே வரேன், அவங்க அங்கே போயிட்டாங்க போல். சிக்கன் வாங்கிட்டாங்க. வெயில் ஒன்றும் சொல்ல முடியல, சரியான வெயில் அடிக்குது. வீட்டுக்கே போய் அவனு நிற்கிறாங்க. அவர் டாக்டர் வந்து இன்னும் நல்லா கொஞ்சம் நல்லா தான் போகலான்னு சொல்லிட்டாரு. அதுதான் புலம்பிட்டே வரா. நம்ம வீட்டுக்கு போகிறத விட உடம்பு நல்லா வரது தான் முக்கியம். வாங்க மேடம். வந்தாச்சு, எங்கள் மாமியார் துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்ருக்காங்க. நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தேன். ஏன்னா குள்ளாய் வந்து எதாவது சிக்கன் சாப்பிட்ணும் எடுத்துருவோம். நான் எதாக இருந்தாலும் இப்போ கொடுத்து டெஸ்ட் பண்ணிடலான்ட்டு வாங்கலான்ட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டல். எங்கள் அம்மா இங்கே நான் திட்டு இங்கே வரேன், அவங்க அங்கே போயிட்டாங்க போல். சிக்கன் வாங்கிட்டாங்க. வெயில் ஒன்றும் சொல்ல முடியல, சரியான வெயில் அடிக்குது. குள்ளாய் வந்து சாப்பாடு ரெடி பண்ணிட்டுருக்கேன். சிக்கன் குழம்பு மாமியார் வச்சிட்டாங்க. எல்லோரும் குளிச்சு ரெடி ஆகிட்டு துணிக்கெல்லாம் துவைச்சி போட்டோம். அப்புறம் திடீர்னு ஃபோன் பண்ணி டீ வாங்கிட்டு வாங்குறா. அது என்னமோ தெரியல, டீ பைத்தியம் முடிச்சு சாட்டுக்கு. இன்றைக்கி வந்து வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரன், நாளைக்கு தான் போகணுன்னு தரோம். அதான் போய்ட்டு பால் பாக்கெட் வாங்கிட்டு அப்படியே டீ போட்டு எடுத்துகிட்டு போக வேண்டியதாங்க. பன்னு வாங்கி வச்சுருக்கேன் அவளுக்கு, அதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். எல்லாம் குளிச்சுட்டோம், எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு அதான் மாத்திரை இந்த உடம்பு வலிக்கு கொஞ்சம் இருந்தது, பேராசிட்டமால், அதெல்லாம் அதை வந்து கொடுத்துட்டு அப்புறம் குழம்பு கொஞ்சம் கொடுத்துட்டு போகிறாங்க. எதுவுமே குழம்பு வைக்கலேட்டுக்கு. நான் அவ்வளோதாங்க கிளம்புறோம், சமைச்சு எடுத்துட்டு மாமியாரெலாம் கிளம்புறோம். இல்லைம்மா போய் தான் சாப்பிடணும். முன்னாடி பைய தூக்கிட்டு போயிட்டான், உள்ளே எதுவுமே ரெடி பண்ணல இன்னும். இப்போ தான் குழம்பு எல்லாம் வச்சு எடுத்து வச்சுட்டு இருக்கோம். எல்லாத்தையும் எடுத்து வச்சு கிளம்பியாச்சுங்க. வெயில் என்னமோ கொஞ்சம் ஓவராகவே அடிக்குது. மழை தன்னால் பெஞ்சதுக்கு சேர்த்து வச்சு காட்டுது போல். இவன் சும்மாவே இருக்க மாட்டாங்க பாருங்களேன். இங்கே கிடக்கிற அந்த சத்தையெல்லாம் அவங்க கூட்டி மெனக்கிட்டு வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் போய் அரைச்சிட்ருக்கான். டேய் வா போகலாம். வந்துட்டுங்க, சாப்பாடெலாம் எடுத்து கொடுத்தாச்சு. நானும் காலை சாப்பாடு இப்போ தான் சாப்பிட்டேன். மணி 3 ஆயிடுச்சு. என்னால் ஒன்றும் முடியல, ஒரு மாதிரியாகவே இருக்கு, மயக்கமாக இருக்குங்க. எல்லாம் இப்போ தான் மாத்திரை போடுறோம். பாப்பா பால் எடுத்து அவ்வளோதாங்க. இன்னொரு விளாக்ல மீட் பண்ணலாம். பாய்.